வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. So, நாளைக்கு என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகும், எந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீட்டில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நாளைக்கு நிஃப்டியில் இன்னைக்கு நம்மளோட டார்கெட் வந்து அப் சைடில் 22,930 அப் சைடு டார்கெட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே. இங்கே ஓகே ஓகே. ஸோ மார்னிங் கொடுத்துருந்த லெவலில் கூட டவுன் சைடில் 22,200 வரைக்குமே இது எனக்கு இவ்வளோ. ஓகே ஓகே கரெக்ட். ஓகே. ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இனிஷியலாக ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் போகலாம். இது ஒரு ரேஞ்ச் வாட்ச் பண்ண வேண்டியது. இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும், இதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் 22,930 வரைக்கும் 23,000 வரைக்குமே போகலாம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ லைவ்ல டெலிகிராமில் இதுதான் மார்னிங் லெவலாக ஷேர் பண்ணியிருந்தோம். ரேஞ்ச் வந்து இதுதான் ரேஞ்சாக இருந்துச்சு. இந்த ரெண்டு ரேஞ்ச் இதை பிரேக் பண்ணி மேலே வந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் பாட்டம்ல இதை இமிடியட்டா டே லோ பிரேக் பண்ணாம அதுக்கும் கொஞ்சம் கீழே இது வரைக்குமே இருந்துச்சு. ஓகே. ஸோ இதுக்கு கீழே பிரேக் பண்ணா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் லெவலா ஷேர் பண்ணியிருந்தோம். சரி, நிஃப்டி டவுன் சைட்ல பர்ஃபெக்டா இது வரைக்குமே வர ட்ரை பண்ணிச்சு. நம்ம கொடுத்திருந்த லெவல் வரைக்குமே 22,540 தான் வச்சிருந்தோம். இது கீழே வந்தா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து இது கரெக்டா அந்த ரேஞ்சில் வந்துகிட்டு 2 3 சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு. ஓகே. இதுல டவுன் சைட்ல பிரேக் அவுட் நடக்கல இன்னைக்கு. ஆப் சைட்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. இந்த ரேஞ்சில் பார்த்தா தெரியும். இதுல இந்த ரேஞ்சில் இதுவும் ஷேர் பண்ணிருக்கோமா, இங்க இருக்கு. ஓகே. ஸோ இதுவும் வாட்ச் பண்ண வேண்டிய லெவலாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்க டவுன் சைட்ல என்ட்ரி வேணும்னா இதை பிரேக் பண்ணணும். அப் சைட்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஓகே. ஸோ பர்ஃபெக்டா டவுன் சைட்ல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியல் டார்கெட் 22,800 கொடுத்துருந்தோம். இது பிரேக் பண்ணி கொஞ்ச நேரம் சைட்வேஸ்லேயே தான் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட என்ட்ரி இந்த சைட்ல தான் அமைச்சு நினைக்கிறேன். இந்த சைட்ல தான் என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆச்சு ப்ரீமியம்ல. இப்போ ட்ரிகர் ஆனோம்னா குயிக்காவே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ 22,800 குயிக்காவே வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஒன்ஸ் த பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா டார்கெட் ரிவைஸ் பண்ணியிருந்தோம். 22,930க்கு 22,800 22,880யும் 930க்கும் ரிவைஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் பர்ஃபெக்டாவே மொமெண்டம் கொடுத்துருக்கு. 22,880யும் வந்துடுச்சு கொஞ்ச நேரத்துல. 22,930க்கும் பர்ஃபெக்டா மீட் ஆயிருந்துச்சு. இதையும் பிரேக் பண்ணி 22,990 வரைக்குமே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 23,030 இனிஷியல் இருந்தாலும் இதை நம்ம ரிவைஸ் டார்கெட்டா 22,930 இன்னைக்கு வச்சிருந்தோம். அது இன்னைக்கு பர்ஃபெக்டா மீட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான் டெம்பரவரியா ஒரு சின்ன ஷார்ட்ல ஒரு அப் ட்ரெண்டும் ஓவரால் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்குமான பாசிபிலிட்டிஸ் தான் இப்பவும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி 1 ஹவர் சார்ட்ல வச்சிருக்கிறேன். இதுல பார்த்தா தெரியும். இதுல ஒரு லோ ஃபார்ம் ஆயிருந்துச்சு. எடுத்துரும். ஓகே. ஸோ இந்த லோ ப்ராப்பரா இதுல சப்போர்ட் எடுத்திருக்கு. சேனல் பேட்டர்ன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் அதுல இருந்து ஒரு ஐ கொடுத்து இதுலயும் இதுல லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ணாம அடுத்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு புதுசா ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவை கட் பண்ணாமலே இங்க லோல அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல போயிட்டு இருக்கு. ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் 1 ஹவர் சார்ட் பேட்டர்ன்ல வந்திருக்கு. விச் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ரிமூவ் பண்ணிப்போம். ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. பிளஸ் வந்து இந்த சேனல் பேட்டர்ன் ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, பாட்டம்ல இது ஒரு பெரிய சப்போர்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் சப்போர்ட் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணிருக்கு. ஓகே. ஆனா லாங் டேர்ம்ல விச் மீன்ஸ் 1 ஹவர் சார்ட் பேட்டர்ன்ல பிரேக் பண்ணியிருந்தாலும் ஒரு புலிஷ் ட்ரெண்ட் காமிச்சாலும் 4 ஹவர்ல இன்னும் புலிஷ் ஆகல. ஓகே. 4 ஹவர்ல பார்த்தோம்னா இது ஒரு ஹையா, அதுக்கப்புறம் அந்த ஹை இங்க இருக்கு, அதுக்கப்புறம் வந்த ஹை கீழே இருக்கு. ஸோ இந்த ஹையுமே இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் நிஃப்டி புல்லிஷ்னு சொல்ல முடியும். கரெக்டா? இப்போதைக்கு இதை கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரேஞ்சு கிட்ட வருது. ஸோ நிஃப்டி மறுபடியும் இந்த ரேஞ்சு கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. ஓகே. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல ஒரு அட்டன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாங் டேர்ம்ங்கிறது நான் நாளைக்கு ஒரு ஷார்ட் ரன்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மறுபடியும் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகுது. மேபி நாளைக்கே ரிவர்ஸ் ஆகி பெரிய டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. குயிக்கா அது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுல ரிஜெக்ட் பண்ணி பெருசா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரணும். பிளஸ் ஜியோ பொலிட்டிக்கல் வந்து அந்த அளவு ஃபேவரா இல்லை. எப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆகுதோ மேபி நாளைக்கு கூட நடக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் எப்போ எஸ்கலேட் ஆகுதோ மறுபடியும் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் ரெடியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப் ட்ரெண்டையும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது பெஸ்ட். ஓகே. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்குல்ல 1 ஹவர் மதியம். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி இதை நோக்கி தான் போயிட்டு இருக்குல்ல. இந்த பெரிய சார்ட் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
மேல ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, இது வரைக்கும் போகலாம். இனிஷியலா ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,273 23,300 வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 23,300, அது வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. 1 ஹவர்ல காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,050லையும் இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 23,300 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல இருந்து 23,000 இதை பிரேக் பண்ணதுன்னா மறுபடியும் கீழே வந்து இதுல சப்போர்ட் எடுத்து கூட அப் ட்ரெண்டுக்கு போகலாம். 23,300ங்கிற ரேஞ்சை நோக்கி நிஃப்டி நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போ நெகட்டிவ் நியூஸ் வருதோ இமீடியட்டா நாளைக்கு கூட பெரிய ஃபால் வரலாம். அது வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் டார்கெட் எடுக்கலாம் 23,300 வரைக்கும். ஓகே, ஒருவேளை இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணாம இதுல பிரேக் பண்ணிடுச்சுன்னு இருக்கும், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் தொடர்ந்து அப்படியே கீழே வந்துடும். 22,300ங்கிற ரேஞ்ச் அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஒரு நாட்கள்ல 22,000 நோக்கி நிஃப்டி போகும். ஓகே, ஸோ நாளைக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கும் பட்சத்தில் டெக்னிக்கலும் ஃபேவர் பண்ணுமா, இந்த ரேஞ்சில் பேர் இதுல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து இதுல இந்த ரேஞ்சை பிரேக்னு உள்ள வந்துருச்சுன்னு வைப்போம், இதுல வந்துருச்சுன்னு வைப்போம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆகிற நெகட்டிவ் நியூஸும் வருது வைப்போம். இமீடியட்டாவே நாளைக்கே கூட பெரிய டவுன் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி நாளைக்கு எந்த நெகட்டிவ் நியூஸஸும் இல்லைன்னா நிஃப்டி இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஹை, இந்த ஒரு சப்போர்ட், இதுல ஒரு சப்போர்ட், அடுத்த 3வது சப்போர்ட் இதுல ஃபார்ம் ஆகி அப் ட்ரெண்ட் எடுத்து இது வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் வந்து இதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் இனிஷியலா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் 23,040 வரைக்கும், அதுல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் வரது இதுல வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ 22,800ங்கிற ரேஞ்சு கிட்ட ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 22,800ங்கிறது பாட்டம்ல ஒரு நல்ல சப்போர்ட். இந்த 22,800ல ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லைன்னா 23,300 நோக்கி நிஃப்டி போகணும். இதை ஹோல்ட் பண்ண முடியல, பிளஸ் நெகட்டிவ் நியூஸஸ் ஹோல்ட் பண்ண முடியலைன்னா இமீடியட்டா ஃபால் ஆகி இது வரைக்கும் வரலாம். 22,600 500 ரேஞ்சுக்கு வரலாம். பிளஸ் நெகட்டிவ் நியூஸஸும் இருக்கும் பட்சத்துல பெரிய டவுன்ஃபால் டுவர்ட்ஸ் 300, அதையும் தொடர்ந்து அதுக்கு கீழேயும் டவுன்ல நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு இதுதான் லெவலா இருக்க போகுது. லைவ்ல எப்படி இருக்கு நாளைக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத பேஸ் பண்ணி மறுபடியும் டெலிகிராம் சேனல்ல லைவ்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ, கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.